சீக்கிரம் வாங்கடா. இருட்ட போது வேகமாக வரான பேர் முட்டை மண்டே. இன்னைக்கு என்ன பண்ண போகிறான்? ஆமாம். என்ன கிழங்கு? ஆமாம். ஒரு கண்ணை மூடி திறக்கக்குள்ளே 4 மாதம் ஓடி போச்சு. வாங்க போகலாம். ஆமாம், உனக்கு முட்டை போட்டு 1 மாதத்தில் நம்ம அந்த கிழங்கு முக்கி வச்சோம். வாங்க பார்க்கலாம். அந்த கிழங்கு யார் வச்சா தெரியுமா? ஏல நீயா வச்சா? போய் சொல்லாத. கரெக்டாக நான் வச்சிருக்கான முட்டை மட்டையன். யார் தண்ணி ஊற்றுனா அந்த கிழங்குக்கு? அதையும் கரெக்டாக நான் வச்சிருக்கால. நான் தான் அந்த கிழங்குக்கு தண்ணி ஊற்றுவேன். வாங்க போகலாம் போகலாம். ம் நம்ம வச்ச செடி எல்லாமே கருகி போச்சு. ஒரு செடி இல்லை, நம்ம வச்ச செடி எல்லாம் கருகி போச்சு. வாட்டர் ஆப்பிள், அந்த வாட்டர் ஆப்பிள். ஆமாம், இந்த பக்கம் ஒரு செடி வச்சு மாதிரி. என்னது இது? இஸ்ரேல் ஆரஞ்சான். அந்த ஆள் விளம்பரம் அப்படி பண்ணார். ஆமாம், அந்த இஸ்ரேல் ஆரஞ்சை 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அதுவும் பட்டு போச்சு. எல்லாமே பட்டு போச்சு. சரி போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் ஓரளவுக்கு. ஆமாம், இல்லை இன்னொரு கூத்து என்னென்னா, இது எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். அது எல்லாமே பட்டு போச்சு. காசு கொடுக்காம சும்மா சந்தையில் ஒரு ஓரத்தில் இருந்துச்சு சீனி கிழங்கு. அதான் பட்டு போச்சுட்டா. அதுக்கு மேலே தான் மல்லி செடி வச்சுருக்கா அவங்க அம்மா. அதெல்லாம் பட்டு போச்சு. நம்ம வீட்டில் தண்ணி கட்டி கிடந்துச்சுல மழை பெஞ்ச போது. அதெல்லாம் அப்படி பட்டு போச்சு. கடைசியில் ஒரு சந்தையில் ஒரு மூலையில் கிடந்துச்சு அந்த சக்கரவள்ளி கிழங்கு. சர்க்கரை வெள்ளி கிழங்கு தான் அது. சீனி கிழங்குலாம் வந்து லேட்டஸ்ட்டாக வச்ச பேர். ஆமாம் ஆமாம், அதோட பேரே சர்க்கரை வெள்ளி கிழங்கு தான். கடைசியில் இது ஒன்று தான் சும்மா கிடந்த ஒரு சர்க்கரை வெள்ளி கிழங்கு இன்னைக்கு வளர்ந்து நின்றுருக்கு. உள்ள கிழங்கு இருக்காலாம் தெரியாது. உடனே பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் பட்டுறாதீங்க, ரொம்ப ஆர்வப்பட்டுறாதீங்க ஆகான்ட்டு. உங்கள் அம்மா அதுக்குள்ளே அங்கே ஒரு பைய கிழங்கு அந்த டப்பாலாம் தூக்கிட்டு வந்துட்டா, அவ்வளோ நிறையம் அப்படின்ட்டு. அப்படித்தானே? ஆமாம், பார்த்துக்க. ஒரு அவங்க அக்கா வீட்டு கொடுத்து விடுவான்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? சரி, இது எங்கள் அப்பா வீடுல மொட்டை மண்டையா? உங்கள் அப்பா வீடா? இது எங்கள் அப்பா வீடு. யார் சொன்னா? சொல்லல, சாமி சொல்லி. உங்கள் அப்பாலாம் 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்லை அவன். பார்த்துக்க. சொல்லி விடுங்க. அப்பா எங்கே இருக்கான்? நீ தான் சொல்றியா? எருமை மாடி. இது எங்கள் அப்பா வீடுடா. இது முதல்ல எடுங்க கிழங்க தோண்டுங்க. ஆமாம், உடனே வந்துடும். எங்க வீட்டு புராணத்தை பாருன்னா உங்கள் அம்மைக்கு உடனே புட்டு வந்துருமே. பார்த்துடா. சரி, சொல்லியா? காலில் வெட்டிடுவா. போடா பேர் 2 சாக்கு, ஒரு 2 வாளியெல்லாம் எடுத்துட்டு வா. இரு, அவி அக்காவுக்கு தான். உங்கள் அக்காவுக்கு தானே? தோண்டுங்க. சொல்லு, உங்கள் அக்காவுக்கு தானே? சொல்லிட்டு சொல்லு. நினச்சி போட்டேன், அதனால் தோன்ற கஷ்டம் இருக்காது. சுத்தில தோன்ற மாதிரி சொல்லு போயிட்டேன். கையில் வச்சுக்க கிழங்கு. இது இப்போ உங்கள் அக்கா கொடுத்துருமா? இதை வேண்டாமா? பாசமாக கேட்டேன். நான் என்ன கிண்டல் பண்ணுறேன்னு நினச்சியோ? பார்த்து கிழங்கு உடையாம தோண்டுங்க. பரவாயில்லடா கிழங்கு. ஆமாடா, இங்கே தட்டு கிட்ட விடுது. ஆனா குட்டியான் இருக்குமா? இது பெருசாகுமா இருக்குமோ? இல்லை, வேறா? வேறு தான். வேறு தானே கிழங்கு இல்லையா? ஆமாம், ஆனால் குட்டி கொண்டு தான் இருக்குது. என்ன எதுவுமே பெருசா இல்லை. அட பாவி, இப்போ இப்பதான் பெருசாகுதா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் நாளாக இருக்கணுமா இருக்கும். விட்டு பிடிக்கிறமாடா. அப்போ இதான் சீனி கிழங்கா? அப்போ சாக்குலாம் வேலை? சாக்கு நிறையாதா? அப்போ சாக்கு நிறையாதாடா? கையே நிறையாது, சாக்கு வேற. அப்போ இது வெட்டுப்பட்ட கிழங்கு. இது வச்சுக்க திங்கலாம். இது வெட்டுக்கட்ட கிழங்கு ஒன்று இருந்துச்சுலடா. அவ்வளோதான், அதுக்கு இல்லைலாம் போயிருக்காதா? இவ்வளோ தானா? அவ்வளோதான் போடுது. எவ்வளோ ஆர்வப்பட்டேன். இல்லையே, நான் யூடியூப்ல பார்த்தேனே 3 மாசத்துல கிழங்கு விளைஞ்சிடலாம் போட்டிருந்தான். ஓ, இதுதான் வெட்டுப்பட்டிருக்குண்ணே.
அப்போ இவ்வளோதான் சீனி கிழங்கு. தள்ளுடா. இதுக்கு டைலாக் தள்ளு மட்டும் முடியா? எதுக்கு தோண்டி பார்ப்போம், நம்பிக்கை இல்லை எனக்கு. ஏய் அவ்வளோதான்டா. அங்கே ஒரு துண்டு கிடக்கு. எங்க அந்த பக்கம் ஓரத்தில். எங்க இன்னும் கொஞ்சம் கீழே. ஆ இந்த சைட்லம்மா. நீங்கள் கை வச்சிருக்க எல்லாரும் ஒரு இது தெரிஞ்சு கொஞ்சம் தொண்டுங்க உள்ள. அது தெரிஞ்சிச்சு டாடி. டேடிக்கு ஆர்வம் தாங்க ஏப்ரல் பண்றான்னு நினைக்கிறேன். ஏய் இல்லைடா, எனக்கு தெரிஞ்சு இது வச்சாலும் முளைக்கும் எனக்கு இல்லையா? கிழங்கு இல்லாமல் எப்படி முளைக்கும்? இல்லை நான் யூடியூப் பார்த்துருக்கேன். இந்த கிழங்கு தான் வச்சுருக்காங்க. அது எப்படின்னா இப்படி உடச்சா முளைக்க வைக்கிறாங்க. முக்கிய இப்போ முளைக்குதான்னு பார்ப்போம். அப்படிங்களா? இது வர ஒரு உண்மையில வீடியோ பார்த்தீங்கல்ல? என்ன கொஞ்சம் தோண்டி சைடில் ஒரு இது தெரிஞ்சிச்சம்மா கிழங்கு. என்ன கொஞ்சம் தோண்டி பார்க்கலான்னு. ஆளு பேரு அது தெரிஞ்சு. இல்லைம்மா உண்மையிலே அது எப்படிமா இருக்கும்? அந்த சைடில் தெரிஞ்சிச்சே. அங்க உன் கால் உங்கள் கால். அங்க எப்படி போவோம்? சரி இப்போ என்ன உள்ள போலாமா? எடுத்துட்டு வந்த சாட்டை என்ன பண்றது? சரி உங்க அக்காவுக்கு வெறிஞ்சாக்க கொடுத்து விடு. சரி ஒன்றும் இல்லைம்மா, நம்ம எப்படி பண்ணிடுவோம், இதை முக்கிடுவோம். அதில் ஒரு சோப்பு தெரிஞ்சிச்சு கிழங்கு. இவ ஒருத்தி அது கிழங்கு கிடையாது, இது இந்த இவ்வளோதான். மாதிரி தான் இருந்து. தான் இருக்கும். சரி ஓகே டன். சங்கரி நீ அதை கழுவிட்டு வா, சாப்பிட்டு பார்ப்போம். ஆமா அது வெறும் வேறு தான். எப்படி இருக்குன்ட்டு. அப்போ இது இனிமே தான் இது எனக்கு தெரிஞ்சு இது பெருசாகுமா இருக்கும். நீங்கள் தண்ணி பத்தாதான் இருக்கும். இன்னும் பத்தாதுங்கிற ஒரு 6 மாசம் கழிச்சு எடுத்துக்கணும். இல்லைம்மா 3 மாசத்துல காய்ச்சிருந்தா யூடியூப்ல போட்டுருந்தேன். இந்த விளைஞ்சிடணும். என்னடா இது? டாடிக்கு மனசு தாங்கல. அப்ப எனக்கு மனசு தாங்கறதுலாம் இல்ல. ஒரு பக்கம் மனசு தாங்கல தான், ஒத்துக்கிறேன், உண்மையை ஒத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் வாலி எதுக்கு எடுத்து வந்திருக்க? தண்ணி இருக்கா? இன்னும் தண்ணி கொண்டு ஊற்றி விடு. ஊற்றிட்டு அந்த ஒரு வாலி தண்ணி கொண்டு வா சங்கரி. ஊத்து அப்படி உள்ள என்னது இருக்கு? போ, அதை கொண்டு போய் தண்ணி கொண்டு வா. ஒரு வாலி. அக்கா அக்கா நீங்க நில்லுடா, நீ இதை கையில் வச்சுக்க. அக்கா வந்து இதை கழுவணும்னா கழுவி கடிச்சு பார்ப்போம். சரி இப்போ என்ன பண்ண, அதை முக்கிய வச்சுருவோம். எனக்கு தெரிஞ்சு அது முளைக்கும். சரி வச்சு பாருங்க. உங்க ஆசை பார்த்தேன், அதனால தான் அப்படி சொல்கிறேன். உங்க ஆசையை ஏங்க எடுப்பானே. சும்மா வச்சு பார்ப்போம். வந்தா வருது, வராட்டி போகுது. உப்பு கடிச்சு. உப்பு கடிச்சு கிடக்கா. அதுதான் இந்த இது. எப்படி இருக்கு? உப்பு கடிச்சு கிடக்கு. உப்பு கடிச்சு கிடக்குன்னு லைட்டா கிழங்கு மாதிரி இருக்கு. அப்படிமா அது வேறு மாதிரி தான் இருக்கு. கூட சாப்பிட்டு வா. அந்த குண்டா இருக்கிறது கூட டாப்பாவுக்கு வேறு நிறைய தருது. நல்லா தான் இருக்கா? வேறு சினி கிழங்கு. வேறு தாண்டா சின்ன கிழங்கு. அது கொஞ்சம் குண்டானா தாண்டா வேறு. அதை அம்மா குடிச்சு சாப்பிட்டு பாரு. சில சினி கிழங்கு அப்படி இருக்காது. இல்லை வேறு இல்லாமல் ஒரு சினி கிழங்கு வந்துடலாம். நல்லா இருக்குடா. முத்தி பத்தியா சங்கரி? தண்ணி ஒழுங்கா இல்லைன்னு அப்படி இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இது வரும் பாரு. சரி இதில் இன்னைக்கு நின்று குளிச்சிருவேன், பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். அது உங்கள் டேடி வெட்டுப்பட்டிருக்காங்க. முத வெட்டின கிழங்கு அதையும் கையில் கழுவி வச்சுக்க. அவ்வளோதான் இருக்கு. தங்க பாப்பு கொண்டு போய் கொடு. ஆமாம், இது தங்க மாப்பிட்ட கொடுத்துட்டாலும் நம்ம எல்லாம் கிடைக்காது. நல்லா இருந்தால் பரவாயில்ல. எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. ஊற்று ஊற்று தண்ணி ஊற்று. அறுவடை முடிஞ்சிச்சு. சீனி கிழங்கு காமிச்சிருங்க. இதான் எங்கள் வீட்டில் விளைஞ்ச சீனி கிழங்கு. காட்டுடா, முட்டை மாட்டியா? இதை காட்டு. இதான் எங்கள் வீட்டில் விளைஞ்ச சீனி கிழங்கு. சீனி கிழங்கு அறுவடை முடிஞ்சிருச்சு. சரி இது உங்கள் அக்கா வீட்டுக்கு பாதி கொடுத்துரு. பாதி அக்கா வீட்டுக்கு சென்னை தாம்பரத்துக்கு அனுப்பி விட்ருவோம். ஆமாம், தாம்பரத்துக்கு வேணாம், வேலைச்சேரிக்கு அனுப்பிவிடுவோம். தாம்பரத்துக்கு இல்லை தாம்பரத்துக்கு இல்லை 100 அடி ரோடு. அங்கே தான் உங்கள் அக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அக்காவை மட்டும்தான் இருக்கா. உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா உங்கள் அண்ணெல்லாம் இருக்காங்கல்ல. எந்த ஊர் அது? எந்த ஊர்? சொல்லாதே உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை கொடுத்து விட்டு. சரி பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.